الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم، صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد. مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين. புகழனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவரின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தபுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ புனித ஷஅபான் மாதத்துடைய 4வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளை, நாட்டு தேட்டங்களை, ஹாஜத்துகளை, தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமையான பார்வைகள், சஹர்களுடைய தொந்தரவுகள், இப்படி எதுவெல்லாம் தீங்கென்று இருக்குமோ அத்தனை விதமான தீங்குதல்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் பாதுகாத்துடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி தந்திடுவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம் இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை பாக்கி இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் என்பதால் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் கடந்த வாரம் பேசியிருந்தோம். அப்படி நேசிப்பது நம்முடைய ஈமானில் எந்த அளவிற்கு வலு சேர்க்கும், நம்மை எந்த அளவிற்கு உண்மை முஃமின்களாக வாழ வைக்கும் என்கிற விஷயத்தை நாம் இந்த வாரம் பேச இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை, அவர்களுடைய இஷ்கை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களில் நிரப்பிடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவருக்கு
ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அது நமக்கு ஏற்பட்டதை போல. நாம் ஒருவரை அளவு கடந்து நேசிக்கும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், உயர்வுகள், அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவமரியாதைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண்ணிய குறைவுகள் நமக்கும் கண்ணிய குறைவாக தெரியும். இதுதான் நேசத்துடைய உச்சகட்டம். நாம் அனைத்தும் அவர்களாக பார்க்க வேண்டும், அவர்களுடைய அனைத்தும் நம்முடையது. இதுதான் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய முஹப்பத். அந்த முஹப்பத்தை இந்த சமூகம் எந்த அளவிற்கு இழந்திருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் நாம் கடந்த வாரமும் பேசியிருந்தோம், சில விஷயங்கள் அது மாற்று மதத்தவர்கள் செய்தால் அதை நாம் விமர்சிப்போம். அதே நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், கலிமா சொன்னவர்கள் அதை செய்தால் நாம் பேச யோசிக்கிறோம். ஏனென்றால் கலிமா சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு சூழ்ச்சமத்தை கலிமா சொல்ல வைத்து தன்னுடைய சூழ்ச்சமங்களை, சூழ்ச்சிகளை எல்லாம் கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு செயல் யூதர்களுடைய செயல். அது இந்த சமூகத்தில் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிய குறைவாக மாற்று மதத்தவர்கள் பேசும் பொழுது நாம் வாய் திறந்து பேசுகிறோம். ஆனால் நம்முடைய சமூக மக்கள் அதை பேசும் பொழுது மௌனிகராக இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்முடைய விஷயத்தில், அவர்களுடைய கல்வி ஆற்றல் ஞானத்துடைய விஷயத்தில், அவர்களுடைய உயர்வுடைய விஷயத்தில் பேசுவ வாயெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை எதிர்ப்பதற்கு நம்முடைய சமூகம் தயாராக இல்லை. கேட்டால் அவர்கள் கலிமா சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், எது பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிய குறைவாக பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது நமக்கு தெரிந்து விடுகிறது. காரணம், ஒரு நபியை குறைப்பதனால். ஆனால் இப்பொழுது ஒரு சூழ்ச்சமத்தை, ஒரு சூழ்ச்சியை கையாளுகிறார்கள். அது என்னவென்றால், ஒரு நபியை மேன்மைப்படுத்தி, ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மேன்மைப்படுத்தி நம்முடைய பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைமுகமான முறையில் தாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி. இதை நாம் பேச போனால், ஒரு நபி தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே, அவர்களை ஏன் தாழ்த்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும், நமக்குள் சங்கடங்கள் வரும். அந்த ஒரு சூழ்ச்சியை வைத்து கையாளுகிறார்கள். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அஷ்ரஃபுல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஆக சிறந்த படைப்பு, நபிமார்களாக இருக்கட்டும், ரசூல்மார்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்மை பொறுத்தவரையில் அஷ்ரஃபுல் ஹல்க், இறைவனுடைய படைப்புகளில் ஆக சிறந்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ரோல் மாடலும் அவர்கள் தான். ஆனால் இந்த விஷயத்தை சொல்ல வரும் பொழுது யூதர்களுக்கு இது கசப்பு. இந்த விஷயங்களை பேசும் பொழுது யூதர்களுக்கு கசப்பு. அதனால் அவர்கள் ஒரு சூழ்ச்சமத்தை கையாண்டார்கள். என்ன கையாண்டார்கள்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுடைய நபி. இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, யூதர்களும் நஸ்ரானிகளும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நஸ்ரானி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதி என்பதாக அவர்களுக்கும் சண்டை போட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து ஒரு அரசியலை நடத்தினார்கள் யூதர்களும் நஸ்ரானிகளும். அதே ஒரு சூழ்ச்சமத்தை இன்றைய சமூகமும் கையெடுத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த சூழ்ச்சங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்திருவானாக. எப்பொழுதும் எல்லா படைப்புகளை விடவும் அஷ்ரஃபுல் ஹல்க் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹப்பத், அவர்களுடைய நேசம் நம்மிடத்தில் வந்தால்தான் அவர்களை எந்த விதத்திலும் தாழ்த்த விடாமல், குறைய விடாமல் நாம் பார்த்துக்கொள்வோம். அந்த முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி மாறும்? அனைத்தை விடவும் நமக்கு எது இழந்தாலும் சரி, நம்முடைய உடல் உறுப்புகளும் சரி, நம்முடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்தாலும் சரி, தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயர்ந்தவர்களாக தெரியும். அப்படி தெரிந்தால் என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வரலாற்றில் இந்த ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து ஆட்சிகள்
கிறிஸ்தவர்களிடத்தில் பல இடங்களில் வந்தது. அப்படி வரும் பொழுது ஒரு கிறிஸ்தவ அரசர் 3 சகோதரர்களை துன்புறுத்துகிறார். என்ன சொல்லி துன்புறுத்துகிறார் என்றால், நீங்கள் நசரேயனாக மாற வேண்டும், கிறிஸ்டியனா மாறணும். அப்படி துன்புறுத்தும் பொழுது எவ்வளவு துன்பங்களை தாண்டி வந்தாலும் சரி, அந்த 3 பேரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி, நாங்கள் அவர்களை மட்டுமே ஈமான் கொள்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி, நீங்க சொல்ற மாதிரி அவங்க கடவுள் கிடையாது. இந்த வார்த்தையை திருப்பி சொல்ல 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 அந்த அரசன் அவர்களுக்கு கசையடி கொடுக்கும்படி கட்டளையிட்டார். 3 பேருக்கு கசையடி. பல கசையடிகளை தாண்டி இப்போ சொல்லுங்க, நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கிறீங்களா, கடவுளாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அந்த 3 பேரும் மறுபடியும் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அரசன், எவ்வளவு திமிர் இருக்கும், எவ்வளவு அடிகளை கொடுக்கிறோம், எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வார்கள் என்று கோபத்தில் ஒரு காரியத்தை செய்தான். பெரிய ஒரு எண்ணெய் சட்டியை ஏற்பாடு செய்து அதை கொதிக்க விட்டார். அதை கொதிக்க விட்டு ரொம்ப சூடானதற்கு பிறகு அந்த நெருப்பு சட்டியில், அந்த எண்ணெய் சட்டியில் அந்த 3 பேரை பக்கத்தில் வர வச்சான். வர வச்சு சொன்னா, முதல் சகோதரரிடத்தில் சொன்னான், நீ என்னுடைய மார்க்கத்தை நசரானியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நெருப்பு சட்டிக்குள், எண்ணெய் சட்டிக்குள் உன்னை போட்டு விடுவேன் என்பதாக சொன்னார். அப்படி சொல்லும் பொழுதும் அவர் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அவர் எண்ணெய் சட்டியில் போடப்படுகிறார். வரலாறுகளில் இப்படி எழுதுகிறார்கள், அவர்கள் தூக்கி போடப்பட்டவுடன் அவருடைய ரூஹ் பிரிந்தது. அப்படியானால் எவ்வளவு அதாப் இருந்திருக்கும் அது. இதை பார்த்து கொண்டிருந்த 2 சகோதரர்கள், அந்த 2 பேரிடத்திலும் கேட்கப்படுகிறது, இப்பொழுது சொல்லுங்கள், என்னுடைய மார்க்கத்தை ஏற்கிறீர்களா இல்லையா? நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை யோசித்து பார்க்க வேண்டும். இந்திய நாட்டிலும் சரி, உலக நாடுகளிலும் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படக்கூடிய விதங்கள், அவர்கள் தாக்கப்படக்கூடிய விதங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சில பலகீனங்கள், சில பயங்கள் வரலாம். அந்த பயத்தை போக்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்வுடைய முடிவு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லும். 2வது சகோதரையும் தூக்கி போடப்படுகிறார். அவரும் அதே இடத்தில் வஃபாத் ஆகிறார், ஷஹீத் ஆகிறார். 3வது சகோதரிடத்தில் கேட்கப்பட்டது. 3வது சகோதரரை பொறுத்தவரையில் தோற்றத்தில், முக தோற்றத்தில் ரொம்ப அழகா இருந்தார். அந்த அரசருக்கு ஒரு வசீர், ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி சொன்னார், இவரை மட்டும் என் கட்டுப்பாட்டில் விட்டுருங்க, இவரை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு, இவரை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்பொழுது அரசர் சொன்னார், ஒருவேளை இவர் வழிக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு 1 மாத கால அவகாசம், ஒருவேளை இவர் நம்முடைய மார்க்கத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் அவருக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, உனக்கு தண்டனை இருக்குன்னார். அந்த வசீரை பார்த்து அந்த வசீரும் ஏற்றுக்கொண்டார். எந்த தைரியத்தில் என்றால், அந்த வாலிபரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார். வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த வாலிபரை ஒரு தனி அறையில் அமர்த்து விடுகிறார். வீட்டுக்குள்ளே வர்றாரு அவருடைய மகள். அந்த மகளை பற்றி வரலாறு இப்படி சொல்லுகிறது, அந்த மகளை பெண் பேசுவதற்காக வேண்டி பல நாட்டுடைய அரசர்கள் அந்த இடத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள். யாருக்கும் சம்மதிக்காத பெண், எந்த ஒரு அரசனுக்கும் எந்த ஒரு இளவரசனுக்கும் தன்னுடைய அழகை விட்டுக் கொடுக்காத அந்த பெண். அந்த பெண்ணிடத்தில், தன்னுடைய மகளிடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் ஒரு வாலிபரை அழைத்து வந்திருக்கிறேன், அந்த வாலிபரை வழிக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த பெண் சொன்னால், எந்த வாலிபரை காட்டப்படுகிறது, இந்த வாலிபரா, வழிக்கு கொண்டு வர்றது எனக்கு சாதாரண விஷயம். அதாவது சில விஷயங்கள் திமிரை நமக்கு தரும், அந்த பண திமிரு, அதே மாதிரி அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகுடைய விஷயங்கள் பெண்களுக்கு திமிரை தரும். அந்த அழகுடைய திமிரில் அந்த பெண் சொன்னால், இன்று இரவுக்குள் அவரை மாற்றி கொண்டு வரேன். அப்படி அதை கேட்ட பிறகு அந்த வசீர் சென்று விட்டார்.
இவர் இருக்கக்கூடிய தனி அறையில் இரவு நேரத்தில் அந்த பெண் நுழைகிறார். பெண் உள்ளே நுழைகிறாள். அந்த பெண்ணுடைய வருகையை பார்த்து அவர் ஓடோடி சென்று உது செய்கிறார். உது செய்து விட்டு வந்து தக்பீர் கட்டி நின்றவர், திரும்பி கூட பார்க்கல. தக்பீர் கட்டி நின்ற அவர், அந்த பெண் எவ்வளவோ சூழ்ந்து சுற்றி சுற்றி வருகிறார். தன்னுடைய முகத்தை, முக அழகை அந்த வாலிபரிடத்தில் காட்டிவிட வேண்டும், தன்னுடைய அழகில் அந்த வாலிபரை மயக்க வேண்டும். இந்த சூழ்நிலை இந்த சமூகத்தில் நிறையவா இருக்குது. பெண்களுடைய சூழ்ச்சிகள், தன்னுடைய அழகை காட்டி மயக்கக்கூடிய அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள். அப்படி முயற்சிக்கிறாள். எந்த அளவிற்கு என்றால், இவன் முன்னாடி வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, வேக வேகமாக ருக்குவை முடிச்சு சஜிதாவில் போயிடுவார். சஜிதாவில் இருப்பார். அவர் எந்திரிக்கிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க அந்த பெண். பார்த்து 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 கடைசியில் ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கும். அப்பொழுதுதான் சஜிதாவிலிருந்து எந்திரிப்பார் அவர். ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. அந்த பெண் என்ன சொன்னா, ஒரு நாள் ஒரு இரவு போதும் இவரை நான் கெடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அவரை மாற்ற முடியும். கிட்டத்தட்ட இதே போன்று நீண்ட ஒரு நிகழ்வு சுருக்கமாக சொல்லி வருகிறேன். இதே போன்று ஒரு மாத காலம் முடிய போகிறது. ஒரு மாத காலம் முடிந்து விட்டால் இவரை அரசரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். அந்த நேரம் நெருங்கும் பொழுது அந்த பெண் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டுட்டார் அந்த வாலிபரிடத்தில், நீ மனுஷனா என்ன அப்படின்ட்டு. எத்தனையோ அரசர்கள், அரச குடும்பத்தவர்கள் என்னை பெண் பேசி வருகிறார்கள். அந்த அரசர்களுடைய ஆவணங்களை, அவருடைய செல்வங்களை நான் பெருசாக பார்க்கல. என்னுடைய அழகு தான் பெருசுன்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய அழகை நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறிய, என்ன காரணம்? அப்பொழுது அந்த வாலிபர் சொன்ன பதில் நம்முடைய வாலிபர்களில், நம்முடைய உள்ளங்களில் பதிய வைக்க வேண்டிய ஒரு பதில். அவர் சொன்னார், நான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில் இருக்கிறேன். அந்த பார்வை, அந்த ருயத், அவர்களுடைய காட்சி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறேன். ஒருவேளை நான் ஒரு தவறான காரியத்தை, ஹராமான விஷயத்தை நான் பார்த்து விட்டால், ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இந்த பாவியுடைய ஆசைக்காக வேண்டி வருகை தரும் பொழுது ஒரு ஹராமை பார்த்த கண்ணோடு ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டியது, ஒரு ஹராமை பார்த்த கண்ணோடு என்னுடைய ரசூலை பார்க்க வேண்டியது இருக்கும். அது மட்டுமில்லை, இன்னொரு ஹதீஸையும் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி எடுத்து காட்டப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷமான விஷயத்தை, நல்ல விஷயங்களை நீங்கள் செய்திருந்தால் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். வஹபித்துல்லாஹ், நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அதே வேளை நீங்கள் தவறுகளை செய்திருந்தால் உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நான் வருத்தம் அடைகிறேன் என்பதாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருத்தத்திற்கு அவர்கள் மனம் புண்படும்படி நான் நடந்து கொண்டவனாக நான் ஆகக்கூடாது, அந்த எண்ணம் எனக்குள் இருக்கிறது. அதனால் நீ எவ்வளவு முறை முயற்சித்தாலும் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னார். இந்த ஈமானுடைய முஹப்பத் ரசூலுடைய அந்த வீரியத்தை பார்த்த அந்த பெண் உடனே அந்த இடத்தில் சொன்னால், இவ்வளவு உறுதியோடு நீ இருக்கிற அப்படின்னு சொன்னா உன்னுடைய மார்க்கம் தான் உண்மை. எவ்வளவு பேர் வந்து பெண் கேட்டு போயிருக்கிறாங்க, எவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உனக்கு பெரிதாக தெரிந்தால் அந்த நபி உண்மையான நபி. அப்படியானால் அந்த நபியை ஏற்றுக்கொள்வது என்னுடைய விருப்பம், எனக்கு கலிமா சொல்லி கொடு என்று சொல்லி அந்த பெண் கேட்டார். இன்றைய கால சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம், வாய்விட்டு சொல்ல முடியல, வாலிபர்களுடைய நிலைமையை வாய்விட்டு சொல்ல முடியல. அல்லாஹ் தஆலா நம்முடைய சமூக மக்களை மதம் மாறி செல்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருவானாக. மதத்தில், அதாவது நம்முடைய மார்க்கத்தில் உறுதியோடு இருக்கக்கூடிய ஈமானை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாலிபர்களுக்கு நசீபாக்குவானாக. அந்த இடத்தில் கலிமா சொல்லிக் கொடுக்கிறாங்க. கலிமா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த கலிமாவை கேட்டு மறுமொழியாக சொன்ன அந்த பெண் அந்த இரவு சொல்லுகிறாள், மாதம் முடியும் போது, மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னுடைய தந்தை உன்னை அரசரிடத்தில் ஒப்படைப்பார். அப்படி ஒப்படைக்கும் பொழுது
உன்னை அந்த அரசர் சித்திரவதை செய்வான். இவ்வளவு சாலிகான ஒரு மனிதரை, ஒரு வாலிபரை சித்திரவதை செய்வதை நான் வெறுக்கிறேன். ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் அதாபுகள் கிடைக்கும், அந்த அதாபை நீ அனுபவிப்பதை நான் வெறுக்கிறேன். அதனால் நீ இங்கிருந்து போகிறதுக்கு நான் வழிகாட்டுறேன். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார்கள், ஒருவேளை உனக்கு விருப்பம் என்றிருந்தால் என்னை நிக்காஹ் செய்து கொண்டு என்னை உன்னோடு அழைத்து செல். என்னை நிக்காஹ் செய்து கொண்டு உன்னோடு அழைத்து செல், உன்னோடு நான் வருகிறேன், வழிகாட்டுகிறேன் என்பதாக அந்த பெண் சொல்லும் பொழுது ஒருபடியாக அந்த வாலிபர் சம்மதிக்கிறார். ஹனஃபி மذஹபை பொறுத்த வரைக்கும் வலி அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நிக்காஹ் முடிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அது அவசியம் கிடையாது. சரி, ஒரு விதமாக இது ஃபிக்ஹுடைய மசாலா வேறு. இந்த இடத்தில் நிக்காஹ் முடிகிறது. அந்த வாலிபரை அழைத்து கொண்டு அந்த பெண் செல்கிறார். காட்டு பக்கமாக போகும் பொழுது அந்த காடில் குதிரைகளுடைய சத்தம் கேட்குது. குதிரையுடைய சத்தத்தை கேட்ட உடனே அந்த பெண் சொன்னால், அந்த அரசருடைய பட்டாளங்கள் தான் நம்மளை தேடி வருது, நம்ம வெளியே வந்தது அவர்களுக்கு தெரிந்து விட்டது, அதனால் நம்மை பிடிக்க வருகிறார்கள், நாம் இதிலிருந்து தப்பிக்கணும். என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் பெரிய ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திற்கு பின்னால் அவர்கள் ஒளிந்து கொள்வதாக முடிவெடுக்கிறார்கள். அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிகிறாங்க. சத்தம் கேட்டு 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 அந்த போகிற வேகம் குறையும் பொழுது சத்தம் குறையும் இல்லையா, அப்படி அந்த மரத்து பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது, சத்தம் குறையுது. குதிரையுடைய காலடி சத்தம் குறைகிறது. அப்படி சத்தம் குறையும் பொழுது மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இவர்கள் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்படி முடிவு செய்யும் பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, வெளியே வாங்க அப்படின்னு. 2 பேரும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவுடன் அந்த வாலிபர் பார்க்கிறார். என்ன ஆச்சரியம் என்றால், எந்த சகோதரர்களை அவர் இழந்தாரோ அந்த 2 சகோதரர்கள் அங்கே ஹயாத்தோடு இருக்கிறார். அந்த 2 சகோதரர்களையும் ஹயாத்தோடு அங்கு பார்க்கிறார். பார்க்கும் பொழுது கேட்கிறார், நீங்கள் எப்படி வந்தீர்கள்? உங்களை அந்த அரசன் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டா, என்ன சட்டியில் போட்டா, நீங்கள் அங்கே மௌத்தானீங்க, ஷஹீதானீங்க, எப்படி நீங்கள் ஹயாத்தோடு வந்தீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த 2 வாலிபர்கள் சொன்னார்கள், நீ குர்ஆனை ஓதுனது இல்லையா, வலா தகூலு லிமன் யக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, யார் இறைவனுடைய பாதையில் ஷஹீதாகிறார்களோ அவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகுன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து உணவளிக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா உன்னை உணர வைத்தது எதற்காக வேண்டி என்றால் எங்களுடைய ஹயாத்தை காட்டுவதற்காக. பெரிய பட்டாளம் நிற்குது. அந்த வாலிபர்கள் கேட்டார்கள், பின்னாடி நிற்கிறவங்க யார் தெரியுமா, பின்னால் நிற்பவர்கள் யார் தெரியுமா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை யார் இது? பதிலுக்கு அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள். பெரிய ஒரு பட்டாளம் நிற்கிறது. சஹாபாக்களிலிருந்து யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அந்த ஷுஹதாக்கள் என்னோடு வந்திருக்கிறார்கள் உனக்கு உதவி செய்வதற்காக. நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்குமானால் அல்லாஹ் தஆலா ரிஜாலுல் கைப் என்ற ஒரு வகை உண்டு. மறைந்து வாழக்கூடிய மனிதர்கள். ஹயாத்தை இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்காக வேண்டி இருந்தால் நமக்கு மரணம் என்பது கிடையாது. வெளி தோற்றத்தில் மரணம் இருக்குமே தவிர நமக்கு மரணம் என்பது கிடையாது. அந்த ஹயாத்தோடு வந்த அந்த பத்ர் சஹாபாக்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்படி நம்முடைய ஈமான் உறுதியாக இருந்தால் நாம் எப்படியும் ஈமானை காத்து கொள்ள வேண்டும். உலகத்திற்காக வேண்டியோ, பெண்ணாசைக்காக வேண்டியோ, பொன்னாசைக்காக வேண்டியோ எந்த விதத்திலும் நாம் ஈமானை விட்டுக் கொடுக்க கூடாது என்று நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு இப்படியும் உதவி செய்யும். அல்லாஹ் தஆலா அவனுடைய உதவியை நமக்கு நிரந்தரமாக்கி தந்திருவானாக. நம்முடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தையும் ஈமானையும் பரிபூர்ணமாக்கி தந்திருவானாக. சில நேரங்களில் நாம் யோசிப்பது உண்டு, பிற மதத்தவர்களும் சரி, நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது யோசிக்கிறோம், அது எப்படி எதிர்க்கிறது. சில நேரங்களில் எப்படி கூட சொல்கிறது உண்டு,
அது அல்லாஹ் பார்த்துக்குவான். யதார்த்தத்தில் அல்லாஹ் பார்த்துக்குவான், அதுதான் உண்மை. எதை வச்சுலாம் பார்ப்பான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியுடைய இஸ்ஸத்தை, தன்னுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் யோசிச்சு பார்ப்போமே. குர்ஆனில் வஹியை இறக்குவதை கொண்டு அபூ லஹப் சொன்னான், முஹம்மதுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும் என்றதாக சொன்னான். பதிலுக்கு சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. பதிலுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஆயத்தை இறக்குகிறான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்துடைய விஷயத்தில் யாராவது கை வைத்தால் பதில் கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நாம் ஒருவேளை நாம் தயங்கி உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால், நாயை விட நம்ம தான் மோசம். ஒரு நாய் இருக்கு இல்லையா, அந்த நாயை வைத்து கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரலாற்றில் இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். மங்கோலியர்கள், தாத்தாரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல இடங்களில் இவர்கள் செல்கிற இடமெல்லாம் இவர்களுடைய பெயரை கேட்டால் கொலை நடக்கும். அப்படி ஒரு படை பலத்திற்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் செய்த அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. ஆனால் பின்னால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது வந்தார். அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அவங்க மாற்றம் அடைந்ததற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு நாய். வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க. பகதாதில் ஹிஜ்ரி 600க்கு மேலே 654 என்பதாக ஒரு ஞாபகம். அந்த இடத்தில் பகதாதில் தாத்தாரியர்கள் படையெடுத்து உள்ளே போய் இருக்கிற எல்லாத்தையும் நாசப்படுத்துகிறாங்க. நம்ம கல்லை வச்சு மினாரா கட்டுறோம் இல்லையா, அவங்க பிணத்தை வச்சு மினாரா கட்டினாங்க. முஸ்லிம்களுடைய பிணங்களை வைத்து மினாரா கட்டினாங்க. தாருல் ஹிக்மா, ஞானத்துடைய பட்டணம், ஞானத்துடைய வீடு என்று சொல்லி ஒரு குத்துபகானா நூலகம் இருந்தது. அந்த நூலகம் உலகத்திலேயே ஆக பெரிய நூலகம். அது அந்த நூலகத்தை நாசப்படுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னா, இருக்கிற கிதாபுகளில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கரித்து தஜ்லா நதியில தூக்கி போட்டாங்க. பல ஆண்டுகள் அந்த நதி கருப்பாக ஓடியது என்பதாக வரலாறுகள் பேசுகிறது. இவ்வளவு கொடுமைகளை செய்தவர்கள் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஊரை கைப்பற்றியாச்சு. ஊரில் இருக்கக்கூடிய ஆலிம்களை சிறைப்படுத்தி கை விலங்குகள் மாட்டி அந்த ஆலிம்களை படுக்க வைத்திருக்கிறார்கள். எதுவும் செய்ய முடியாதவாறு வாயை அடைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உண்மை முஃமின் எந்த அளவுக்கு தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துவான்னு சொன்னால், தன்னுடைய எல்லாம் இழந்தாலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்ஸத்தை விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி ஒருவேளை அவனிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்ஸத்தை பற்றிய கவலை இல்லைன்னு சொன்னால் அந்த ஈமான் வெற்றி ஈமான். அந்த ஆலிம்களை படுக்க வைத்திருக்கிறார்கள். படுக்க வச்சு அவர்களை எவ்வளவு நோவினை கொடுத்து பார்த்தாங்க, அசர்ற மாதிரி தெரியல. அங்கிருந்த ஒருத்தர் சொன்னால், இவர்களுடைய நபியுடைய விஷயத்தில் பேசினால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனை உலகத்தில் இருக்கிற எல்லா வேதனையோடு பெருசு. இவர்களுடைய நபியுடைய விஷயத்தில் ஒரு ஆள் பேசும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளை கொடுத்தாலும் அதை விட இதுதான் பெருசாக அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஹாக்கிம், அங்கிருந்த அரசன் ஏற்பாடு செய்கிறான். ஒரு கிறிஸ்தவ ஃபாதரியை அழைத்து வந்து அந்த இடத்தில் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பேச வைக்கிறார். அப்படி பேச வைக்கும் பொழுது அங்கிருந்த ஆலிம்கள் ஒன்றும் பண்ண முடியல. இவன் பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹாக்கிமுடைய அரசனுடைய நாய் ஒரு தங்க சங்கிலியில் ஒரு ஓரமாக வாசலில் கட்டி போடப்பட்டிருக்கிறது. இவன் பேச பேச அந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி குலைக்கும் பொழுது அங்கிருந்தவங்க சொன்னாங்க, நீ பேசுறது நாய்க்கு கூட பிடிக்கலடா, நீ பேசுகிற விஷயம் நாய்க்கு கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது பதிலுக்கு அவன் சொன்னா, நான் பேசுறது நாய்க்கு என்ன தெரிய போகுது, நான் பேசுறது மனுஷ பாஷை, நாய்க்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சான். பேச ஆரம்பிக்கும் பொழுது முன்னே இருந்ததை விட சத்து ஜாஸ்தியாகுது. நாய்க்கு குலைக்க ஆரம்பிக்கிறது. அப்படி மறுபடியும் நிப்பாட்டப்படுகிறான் அவன். மறுபடியும் சொல்லப்பட்டான், உன்னுடைய பேச்சு நாய்க்கு பிடிக்கல, நிறுத்திக்கோ.
பதிலுக்கு அவன் அப்படியே மறுபடியும் பேச ஆரம்பித்தான். அப்படி 3வது முறை அவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது சங்கிலியில் கட்டி போடப்பட்டிருந்த அந்த நாய் சங்கிலியை உடைத்து கொண்டு ஒரு சிங்கம் தன்னுடைய இரையை நோக்கி பாயும் பொழுது, தன்னுடைய எதிரியை நோக்கி பாயும் பொழுது எந்த வேகத்தில் பாயும், அதை விட அதிக பயங்கரமாக அந்த நாய் பாய்ந்தது. பாய்ந்து அவனை துண்டு துண்டாக கடித்து துப்பியது என்பதாக வரலாறு பேசுகிறது. காரணம் என்ன? அந்த இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறான முறையில் பேசியது. அந்த தவறு நடக்கும் பொழுது தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை இறைவன் பாதுகாப்பதற்கு எப்படியும் ஏற்பாடு செய்வான். ஒருவேளை நாம் அமைதியாகிவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது நாம் அமைதியாகிவிட்டால் நம்மளை விட அந்த நாய் எவ்வளவு பெருசு. அந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறார்கள். அங்கு கூடியிருந்த மக்கள் அந்த ஆலிம்களை அடக்குவதற்காக வேண்டி படை கூடியிருந்தது. கிட்டத்தட்ட 10,000 பேர் கூடியிருக்கிறாங்க. கூடியிருந்த படையில் இருந்த அனைவரும் அதை பார்க்குறாங்க. ஒரு அரசனுடைய நாய் அப்படின்னு சொன்னால் அந்த எஜமானனுக்கு கட்டுப்படுமா இல்லையா? அரசன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான், படைகள் எவ்வளவு முயற்சி செய்கிறது, ஆனால் பக்கத்தில் போக முடியல, கடிச்சு துப்புது. இதை பார்த்த அந்த மங்கோலியர்கள், தாத்தாரியர்கள் 10,000 பேர் அதே இடத்தில் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது வரலாறு. இப்படி நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்குமானால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை நாம் பேணுவோமேயானால் நம்முடைய சமூகம் உயர்ந்திருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த தவறான விஷயங்கள், மானக்கேடான விஷயங்கள் நடக்கும் பொழுது, மானக்கேடுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாத்தை விட நமக்கு பெருசு. நம்ம மானத்தை விட, உயிரை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு பெரியவர்கள். அப்படி நடக்கும் பொழுது நாம் வாய் மூடி இருப்போமே, ஆனால் அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது. ஆக இப்படி பல்வேறு விதமான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கலிமா சொன்னவர்களும் கூட கலிமா சொல்லிக்கொண்டு ரசூலுடைய இஸ்ஸத் என்ன, அவர்களுடைய கண்ணியம் என்ன என்று தெரியாமல் அவர்களை பற்றி, அவர்களுடைய இல்முடைய விஷயத்தில், அவர்களுடைய ஞானத்துடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், பைத்தியத்திற்கு இருக்கக்கூடிய இல்மும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்மும் ஒன்று என்று இன்றளவிலும் எழுதி அச்சடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நமக்கு ஏன் இவ்வளவு கேவலங்கள்? எந்த சமூகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறதோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். எந்த இடத்தில் அவர்களை கண்ணிய குறைவாக ஆக்க நாம் விடுகிறோமோ அல்லாஹ் தான் நமக்கு கைவிட்டுருவான். அவருடைய கண்ணியத்தை பேணக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை நம்முடைய கல்புகளில் அதிகமாக்கி, அந்த முஹப்பத்தின் மூலமாக நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா வலுப்பெற செய்திடுவானாக. நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எப்படி இந்த ஜும்ஆவுடைய சபையில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சமூக மக்கள் அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களுடைய காலடியில் இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலகத்தில் வாடும் பொழுதும் சரி, நாம் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் சரி, அவர்களை கனவிலும் நனவிலும் கண்ணார கண்டு ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்ஸத்தை பேணி நம்முடைய சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா இஸ்ஸத்தான முறையில் வாழச் செய்திடுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.